ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டயட்ல இருக்கீங்களா? பட் ஆனா ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கா? அப்ப இந்த சூப்பர் யம்மியான 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகிற டேட்ஸ் வால்நட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு 12 டேட்ஸை விதை நீக்கிட்டு 3/4 கப்பு சூடான பால் சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னொரு 2-3 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1 கப் டார்க் சாக்லேட்டும் 1/4 கப் வெண்ணையும் சேர்த்து அதை உருக்கிட்டு அது கூட டேட்ஸ் கலவையை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் கோதுமை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்ட் பேட்டரா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த பேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கிங் ட்ரேல ஆல்ரெடி நான் பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க கலவையை ஊத்திக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா சாஃப்டா ஃபட்ஜியா இந்த ப்ரௌனி இருக்கும். ஏர் பபிள்ஸ் போறதுக்காக பேனை நல்லா டேப் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி குட்டி குட்டியா வால்நட்ஸ் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்க சாய்ஸ்க்கு நீங்க வேற எந்த நட்ஸ் வேணாலும் குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இத மைக்ரோவேவ் மோட்ல 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் ஃபஜ்ஜியா டேட்ஸ் ப்ரௌனி ரெடி. இந்த குக்கர்லயோ கடாயிலயோ செய்யறாப்புல இருந்தா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுல இந்த ப்ரௌனியை வச்சு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான டேட்ஸ் ப்ரௌனி ரெடி. சம்மர் லீவ்ல இருக்கிற குட்டீஸ்க்கு மைதா சர்க்கரை எதுவுமே சேர்த்தாம ஒரு ஹெல்த்தியான ப்ரௌனி வெர்ஷன் இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா? பாய்.